நேற்று ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வடிவேல் ஃபைட்ல வந்து அவர் எப்படி கப் வாங்கிட்டு நியாயமா இந்த கப் எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளவு அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட். ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசா இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ நம்ம நிறைய தடவை என்னன்னா சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமா எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமா நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்குன்னு சொல்லலாம், கடவுளுடைய அனுகிரகத்தால. ஆனா அதே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல எத்தனை படம் வேணாலும் லைஃப்ல நம்ம பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேல பெருசா நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காம எனக்கு வந்து என்ன சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம் இந்த படத்துல வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால ஈஸியா எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துட்டு போன ஒரு இடத்துல வச்சோம்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதுல ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும். அதுல அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டா இருக்கணும், இல்ல பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டா இருக்கணும், இல்ல அதுல இதுக்கப்புறம் வரப்போற அந்த சிஜி கரெக்டா இருக்கணும், இல்ல அங்க இருக்கிற ஒரு மேக்கப்ல ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும், இல்ல பேச போற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்கா இருக்கும். இல்லைன்னா நம்ம சும்மா சொல்லலாம் 2040ல நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்துல சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் லேகா இருக்கு, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்யறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலரா நம்ம ஒரு அந்த ஒரு அரைச்ச மாவை அரைக்காம ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்லணும்னா அதற்கான இப்போ ஒரு ஃபிளைட்ல நம்ம ஏறுறோம்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்துல சில இடங்கள்ல சில சில காட்சிகள்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாகவோ இல்ல கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு ஒரு திரைப்படம்ன்றது ஒரு வெறும் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, அது எல்லா ஏஜ் குரூப்ஸ் எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீடைல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலா அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்ற விதமாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. பட் ஹேவிங் செட் இதில் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கும்போது நான் நினைச்சது வந்து ஒரு காதல் கதை. ஆனா பொதுவாகவே எப்பயுமே காதல்